இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா ஜோக்கும் தெரியும். நம்ம என்ன ஜோக் சொன்னாலும் அடுத்து இவர் இதை தான் சொல்ல போறாரு அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் நாங்கள் நிகழ்ச்சியை பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மயிலாப்பூர் சாப்டர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் போகும்போது சாப்பிட்ற இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண எங்கள் ஒய்ஃபை, சார் இவங்க தான் சார் எங்கள் ஒய்ஃபு. இவங்களா? அன்னைக்கு ஒருத்தர் ட்ரிப்ளிகேன் சாப்டர் கூப்பிட்டு வந்தீங்களே அவங்க அப்படின்னார். ஆட என்னடா இவர், அவங்க கொஞ்சம் அழகாக இருந்தாங்களே, இது வேற. சார் அன்றைக்கி அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க சார், இன்றைக்கி மேக்கப் இல்லாமல் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். முடிச்சு எழுந்துக்கிற நேரத்தில் திரும்பவும் வர்றாரு. ஐயோ என்னடா திரும்பவும் வராரு, என்ன பண்ண போகிறாரு. எங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து, மேடம் சும்மா சொன்னேன் சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இந்த மூஞ்சி அது மாதிரிலாம் பண்ணுமா, என்னை தவிர வேற யாரை போய் இந்த மூஞ்சி பார்க்கும், இல்லை இவரை தான் யாரு பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதனால இந்த நகைச்சுவையாளர் சங்கத்துக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே வருவோம். இது எனக்கு நடந்த நிகழ்ச்சி அல்ல, கிரிசாருக்கு நடந்த நிகழ்ச்சி. கிரிசார் வந்து இதை பல மேடைகளில் சொல்லியிருப்பாரு. கிரிசார் எங்க இருக்காருன்னு தெரியல இப்போ. அதை பாருங்க, கிரிசார் அவர் தான், அவருக்கு நடந்த நிகழ்ச்சியை வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நாங்கள் இது மாதிரி எதனா தேருமா, இந்த நிகழ்ச்சியில் எதனா நமக்கு நகைச்சுவை கிடைக்குமா, இதை வச்சு எங்கேயாச்சும் அடிச்சு விடலாமா அப்படின்னு தான் இது மாதிரியான நிகழ்ச்சிக்கெல்லாம் நாம் வருவோம். நீ சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஐயாலாம் வந்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. மயிலாப்பூர் கிளப்ல 3 வருஷம் சிறந்த நகைச்சுவையாளர்களாக தேர்ந்தெடுத்து சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி இருக்கிறோம். சொக்கலிங்கம் சார் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. இவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லவே இல்லை. அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது, 10 ஆஞ்சியோ பண்ணார்னா ஒரு ஆஞ்சியோ ஃப்ரீயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கை தட்டலாமே. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 10 ஆஞ்சியோ பண்ணார்னா பெரிய அமௌண்ட் வரும். ஒரு ஆஞ்சியோல பெரிய அமௌண்ட் சார், அதெல்லாம் வெளில சொல்லலை. ஆனால் அதே அமௌண்ட்டை ஒரே ஒரு ஆஞ்சியோல குறைச்சிக்கிட்டு அந்த 10வது ஆஞ்சியோவை ஃப்ரீயாக பண்ணுறாரு. இது ஒரு அதிக தகவல் சார். நன்றி சார். இதனால யாராவது 10வது ஆஞ்சியோ யாருன்னா அனுப்பி வைக்கிறோம் சார். கை தட்டலாமே. இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இன்னொன்று, இங்கே செய்யப்படும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நாம் அனைவரும் சிரிப்பதற்காக, இது யாரையும் கேலி கிண்டல் செய்வதற்காக செய்யப்படும் நிகழ்ச்சி அல்ல. இது நகைச்சுவைக்காகத்தான் என்பது முழுக்க முழுக்க உண்மை. என்னோடு சேர்ந்து இன்று தனசேகர், நாகராஜ் 2 பேர் வரதா இருந்தாங்க. ஒரு விபத்து ஒன்று ஆனதுனால அவங்க 2 பேர் வர முடியல. அது ஒரு இப்போ சொல்ல முடியாது, கடைசியாக சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நம்ம எல்லாம் சிரிக்க வந்திருக்கிறோம். என்னோடு இணைந்து இன்று ஜே.பி. குமார், சுரேந்திரன், விஜய் டிவி கலக்க போகுது யாரு நிகழ்ச்சியிலிருந்து வந்திருக்காங்க. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை செய்வதற்காக முதலில் நான் அழைக்கும் என்னுடைய இனிய நண்பர் ஜே.பி. குமார் அவர்கள். அண்ணன் ஜே.பி. குமார் வாங்க. ஒரு கலைஞன் மேடைக்கு வந்தவுடனும் கையில் தட்ட வேண்டும். அதுதான் வந்து நீங்க கொடுக்கிற உற்சாகம். சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ், நீ தான் முதல்ல தட்டினீங்க. ஓகே, எனிவே சூப்பர். இப்போ வந்து நகைச்சுவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்க, நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் எனக்கு வராது. ஆனால் மிமிக்கிரியில் நிறைய ஜோக்ஸ் சொல்லலாம், நிறைய வாய்ஸ் பேசலாம். இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்த லாரன்ஸ் அவர்களுக்கு எனக்கு ஒரு கைத்தட்டல். ஏன்னா நான் கலக்க போவதே 3rd பார்ட்டில் சிவகார்த்தியன் கூட வந்து பயங்கரமாக போட்டியெல்லாம் போட்டு ஃபைனல் வரையும் வந்தேன். ஏதோ நான் ரன்னர் ஆகிட்டு நான் இங்கே வந்து தாம்பரத்துக்காக வந்து இருக்கிறேன்றதப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் உங்கள் ஜே.பி. குமார், பார்க்க சுமார், பழகிட்டா சூப்பரு, கை தட்டினா அதை விட டாப்பு. ஓகே, நன்றி. ஏன் கைகளை தட்ட வேண்டும், கைகளை தட்ட வேண்டும் சொல்லி நான் சொல்ல வேண்டியது கிடையாது. டாக்டர் சார் பேசுனப்போ சொன்னார் கைகளை தட்டினா என்னென்னா நடக்கும் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய விஐபிலாம் கூப்பிட்டுருப்போம். சில விஐபிலாம் கூப்பிட்டாக்கா வர முடியாத சூழ்நிலை இருக்கும், சில பேர் வரவே முடியாத சூழ்நிலாம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நம்மளை நீங்காத நினைவிலிருந்து தவிக்க விட்டு போன புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்போ இல்லைன்னு நான் கூட பரவாயில்ல, அவங்களோட குரலில் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு 2 வார்த்தை பேசியிருந்தா எங்களுக்கெல்லாம், எங்களை போல கலைஞர்களுக்கு எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். இது அரசியல் நோக்கம் அல்ல, தயவுசெய்து புரிஞ்சுங்க. எங்களை போல கலைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்போ அவங்க வராங்கன்னா இப்போ வந்து சாதாரணமாக இங்கே வந்து வர மாட்டாங்க, வந்து ஹெலிகாப்டரில் வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு வந்து 2 வார்த்தை பேசுவாங்க இல்லையா? அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் பாருங்கள்.
இங்கு கடலிலே போல் கூடியிருக்கும் தமிழக மக்களுக்கு என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் 7ஆம் ஆண்டு விழா தாம்பரம் நகைச்சுவையாளர்கள் நடத்தும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சி தலைவரின் புகழ். லாரன்ஸ் அவர்களுக்காக கை தட்டுவீர்களா? கை தட்டுவீர்களா? வாழ்க அண்ணா நாமம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த மாதிரி குரல்களை நாங்கள் வந்து இப்போ சீஃப் கெஸ்ட் நம்ம அருமை ஐயா டைரக்டரும் நகைச்சுவையாளரும் அவர் இப்போ பெரிய லிஸ்டே இருக்கு அவருக்கு. அவர் வரான்னொடனே நான் ரொம்ப குஷி ஆகிட்டேன். எங்கள் டைரக்டர் ஐயா வந்து பாக்யராஜ் சார் வரார் அப்படின்னு. அவர் பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். இப்போ அவர் வந்து ஒரிஜினலாக இப்போ எப்படி பேசுவார், படத்தில் எப்படி பேசுவார்ன்றலாம் நிறைய வேரியேஷன் இருக்கும். இப்போ அவர் வந்து எங்களுக்கு முன்னால் வந்திருந்தால் எப்படி பேசியிருப்பார்? அதாவது இப்போ உட்காந்துக்கிட்டு என்னடா இப்படியே தான் போயிட்டு இருக்குமா, இல்லை வேற ஏதாவது விசேஷமாக ஏதாவது சமாச்சாரம் இருக்குமா, அப்படியெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கிறது நல்லா தெரியுது. அதை தான் நான் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம டாக்டர் சொக்கலிங்க எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டா போல். ஆனால் அதில் எனக்கு அவர் பேசுகிறப்ப பிடிச்சது என்னன்னா, கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன்னு சொல்லி கடைசி வரையும் அவரே பேசிட்டு இருந்தா போல். அப்போ சார் நான் எப்போ பேசுகிறதுன்னு தெரியாமையே ரொம்ப மூச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் அவர் பேசுகிறது அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அடாடா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கருத்துக்களெல்லாம் சொல்கிறாருன்றப்போ அதிலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இன்னும் கூட அவர் பேசியிருக்கலாம். உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக பேசினா போல். இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு வர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தாம்பரம் அப்படின்னு சொன்னவனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னென்னா, இந்த ட்ரெயினில் போடுறப்போ எவ்வளோ அவஸ்தையாக இருக்குன்னு தெரியும். இந்த ஆஃபீஸ் போகிறப்போ இந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் இந்த பானிபூரி விற்கிறவங்க, பாப்கார்ன் விற்கிறவங்க, அப்புறம் அந்த இந்த கம்மரை கேட்டு, அப்புறம் வந்து சாக்லேட்டு எல்லாம் விற்கிறவங்க, கொய்யாப்பாயம் விற்கிறவங்கெல்லாம் இந்த ட்ரெயினில் தள்ளிக்கிட்டு போகிறப்போ இதே தாம்பரத்தை தான் நானும் இறங்கி ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இதெல்லாம் வந்து இருக்கிறத விட இப்போ உங்களையெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் விட்டா நான் 2 நிமிஷம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி முடிக்க மாட்டேன். அதனால் வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த கலக்க போவது யார் வந்திருக்காங்க அவங்க நல்லா பேசணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த மாதிரி அவரோட வாய்ஸில் பேசலாம். அடுத்து என்னன்னா, இந்த தாம்பரம் சொன்ன உடனே எனக்கு ட்ரெயின் ஞாபகம் தான் வரும். இந்த ட்ரெயினில் போகிறப்போ நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க. நான் சொன்னேன்ல, இந்த ட்ரெயினில் நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க. இது விற்பாங்க, அதை விற்பாங்க. நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஒரு பொருளை விற்கிறவங்களும் வந்து என் கண் பார்வைக்கு, என்னுடைய நாலேஜுக்கு இதெல்லாம் ஒரு திரை நட்சத்திரங்களாக இருந்தால், இவங்கெல்லாம் திரை நட்சத்திரம் மாதிரி இவங்க ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, ஒரு பொருளுக்கும் ஒரு ஆக்டருக்கும் சம்மந்தம் இருக்கணும், அந்த குரலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தான் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஒரு நகைச்சுவையாக பண்ணுறப்போ கூட. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ட்ரெயினில் வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள், திரை நட்சத்திரங்கள் வந்து எந்தெந்த பொருள் விற்றா நல்லாயிருக்கும் நான் உங்கள்கிட்டயே நான் சொல்கிறேன். நீங்களே சொல்லுங்கள் அந்த பொருள் வந்து எந்த நடிகருக்கு ஆப்டாக இருக்கும்னு சொல்லி நம்மளே பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரெயின் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா, பயணிகள் கனிவான கவனத்திற்கு, சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் வண்டி தாம்பரம் வழியாக இன்னும் சற்று நேரத்தில் 5வது பிளாட்பாலத்திலிருந்து புறப்படும். இந்த மாதிரி இந்த ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருக்கப்போ ஒவ்வொரு திரை நட்சத்திரங்களாம் ஓடி போய் ஒவ்வொரு பொருளை வைக்கிறாங்க. முதல்ல ஒரு நடிகர் ஓடி போயிட்டு இந்த ஓடுற ட்ரெயினில் ஒரு பொருளை வைக்கிறார். இது வந்து எந்த பொருள்னா, போண்டா யார் விற்றா நல்லா இருக்கும் சொல்லுங்க.
சொல்லுங்க சார், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. போண்டா யார் வித்தா நல்லா இருக்கும்? யாருங்க? போண்டா மணி. சூப்பரா போண்டான்றதுல போண்டா மணி சொல்லிட்டீங்க. இல்ல சார், இந்த குரல்ல கூட சம்பந்தம் இருக்கணும், போல்டா இருக்கணும். யார் சார்? நீங்க இந்த பக்கம் யாரும் சொல்லுங்க. கவுண்டர் மணி. சூப்பர் சார். நீங்க யாருங்க? செந்திலா? செந்தில். வடிவேல். இன்னும் ஏதாவது இன்னும் ஒரு ஆப்ஷன்? ஜனகராஜ். ஆனா இப்போ இந்த போண்டா வித்தா யாரு எந்த வயசு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பண்றேன். அது பேசுறப்ப உங்களுக்கே தெரியும். போண்டா, முட்டை போண்டா, கத்திரிக்காய் போண்டா, வெங்காய போண்டா, கார போண்டா. மக்களை கை தட்டல இல்ல, காலையில வந்து காத்திட்டு இருக்க என்னமோ தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. போண்டா, முட்டை போண்டா, கத்திரிக்காய் போண்டா, வெங்காய போண்டா. மக்கள் நான் ஏதோ சும்மா விற்கிறதுக்காக வந்து இந்த ட்ரெயின்ல ஓடுறதுக்கு இல்லை மக்கள், இதுல வர காசை வச்சு ஒரு 4 பேர் படிக்க வைக்கணும் நோக்கிறதுக்காக தான் வந்திருக்க மக்கள். கை தட்டலாம் இல்லை. போண்டா, முட்டை போண்டா, கத்திரிக்காய் போண்டா, வெங்காய போண்டா, கார போண்டா. மக்களே சார், இவ்வளவு காண்டா வீரீங்களே, மைசூர் போண்டா இருக்கா? டேய், நான் தெரியாம தான் கேட்கிறேன். இதே மைசூர்ல போயிட்டு மெட்ராஸ் போண்டா ஓணுன்னு கேட்டா கிடைக்குமா? மடைய உட்காரா தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கோ. இந்த மாதிரி ஒரு இந்த வாய்ஸுக்கு இந்த பொருள் கரெக்டா இருக்கும். கரெக்டா கை தட்டுங்க. சரி, இப்ப நான் வேர்க்கடலை சொல்றேன். வேர்க்கடலை என்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஃபாஸ்டா விற்பாங்க, ட்ரெயின்ல பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபாஸ்டா விற்கிற ஒரு பொருள் வேர்க்கடையை யார் வித்தா நல்லா இருக்கும்? யாருங்க? கிட்டத்தட்ட கரெக்டா நீங்க வந்துட்டீங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. வேற ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. சரி, அவங்க மேடம் உங்க நேம் என்னங்க? சுப்பா, ரிபா, இரிபா, ரீமா, கிருபா. பாருங்க, பேர் அங்கிருந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது எனக்கு. கிருபா அவர்களுக்காக நல்லா ஒரு கைத்தட்டுங்க. அவங்க வந்து கரெக்டா இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ள வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த வேர்க்கடையில வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வித்தா நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி வேர்க்கடல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ட்ரெயின்ல வித்தா எப்படி இருக்கும் பாருங்க. ஆய், கடலை 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 வேர்க்கடலை. அம்மா கடையில, அப்பா கடையில, இந்த கடையில, அண்ணாமலை கடையில. கண்ணா, இது ஆடிக்கிட்டே சாப்பிட்டா அண்ணாமலை கடையில, பாடிக்கிட்டே சாப்பிட்டா படையப்பா கடையில. சார், குந்திங்கினே சாப்பிட்டா குஷேலங் கடையில. கோ ஆய், கடையில 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 வேறு கடையில, அம்மா கடையில, அப்பா கடையில, இந்த கடையில, அண்ணாமலை கடையில. வரட்டா. சோ இந்த மாதிரி அவரு அந்த கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு பொருள் சொல்றேன், அது எந்த நடிகர் வித்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க. கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் யார் வித்தா நல்லா இருக்கும் சார்? வினு சக்கரவர்த்தி. ரொம்ப ஞாபகப்படுத்திட்டாரு. இப்பதான் சமீபத்தில் ஐயா அவர்கள் வினு சக்கரி அவர்கள் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாரு. நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் வந்து நம்மளை விட்டு மறைந்தாலும் அவர்கள் குரல்கள் மூலமாக எங்களை போல கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்காக எங்களுக்காக அவருக்காக ஒரு நல்ல ஒரு கைத்தட்டுங்க. பாவம், உண்மையிலேயே வந்து ரொம்ப மிக சிறந்த குணச்சித்திர நடிகர், நல்ல மனிதர். அவர் குரல்ல பேசி கூட நான் விஜய் டிவி சாம்பியன்ல சிறந்த பெஸ்ட் சாம்பியன் அவார்டு வாங்கினேன். அவர் வந்து அவர் முன்னாடியே நான் உட்கார வச்சுக்கிட்டு அவர் மாதிரி பேசி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது என்னன்னா, வினு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போற இடத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னு நான் பண்ணேன். அந்த விஜய் டிவியில கலக்க போகுது யாரில். ஆனா இப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ அந்த கொய்யாப்பழம் வித்தா வினு சக்கரவர்த்திகள் குரல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு நண்பர் சொன்னாரு. அவர் எப்படி விற்பாரு பாருங்க. கொய்யாப்பழம், கொய்யாப்பழம், கண்ணு 2 கொய்யாப்பழம் 2 ரூபாய் 50 பைசா. ஏன் கண்ணு, நீ தானே முதல்ல கை தட்டினால, இவங்களுக்காக நல்ல ஒரு கை தட்டுங்க. நீங்க எல்லாம் தட்டவே இல்லை. இதை நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். கொய்யாப்பழம், கொய்யாப்பழம் கண்ணு, கொய்யாப்பழம் கண்ணு 2 கொய்யாப்பழம் 2 ரூபாய் 50 பைசா. டே, யார் அவன்? இவ்வளவு நேரமா காட்டு கத்து கட்டிட்டு இருக்கேன்,
எவனும் வாங்க மாட்டீங்க, அதை எதுவும் வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்க. டேய் கொய்யா பழம்டா, உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணு, வாங்கி சாப்பிட்டு. கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லது கொய்யா பழம், இதை வாங்கி சாப்பிடு. என்ன எழுவிடா உங்களுக்கு? டேய் கொய்யா பழம்டா, கொய்யா பழம். டேய் ஆறாவன் சார் இவ்வளோ காண்டா கத்துறீங்களே, நம்ம நமிதா கச்ச கொய்யாப்பம் இருக்கா? அடி செருப்பால. யாரா அவன்? நல்ல பாம்பு கடிச்சிருக்குது கரெக்டா? ஸோ இந்த மாதிரி அவருடைய வாய்ஸ்ல இந்த பொருள் வைக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வாய்ஸ்ல நிறைய பொருள் வைக்கலாம். ஸோ இப்போ தலை ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கீங்களா? கை தூக்குறதுக்கு வெக்கமா இல்லை கூச்சமா இல்லை வேணான்னு விட்டீங்களா? சரி, இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஓகே பரவாயில்ல, இவ்வளோ இல்லை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, சத்தமாக கேட்கலையே. இளைய தளபதி விஜய் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் என்ன வித்தா நல்லா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். டீ என்னது நீங்களே சொல்லுங்க. என்னம்மா டீயா? இந்த பக்கம் யாராவது சொல்லுங்க. புட்டு ஃபுட்டு ஃபுட்டுன்னா எல்லாமே ஃபுட்டு தாங்க. ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க. தோசை இட்லி பசிக்குதா? சரி சூப்பர். சரி, இளைய தளபதி விஜய் அவர்கள் என்ன வித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னங்க? மீனா? எங்க ட்ரெயின்ல மீனெல்லாம் வைப்பாங்களா? சரி, அவர் என்ன வைக்கிற ட்ரெயின்ல வைக்கிற பொருளை மட்டும் இளைய தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் என்ன வைக்கிறாரு பாருங்க. ரசகருப்புறம் அண்ணா, ரசகருப்புறங்க சும்மா கம்ம 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 கம்மன்னு ரசகருப்புறங்கண்ணா. அண்ணா 2 ரசகருப்புறம் ₹2.50 அண்ணா. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வந்தோம் ரொம்ப நாத்தமா இருக்கேண்ணா. உங்க வீட்டுல நாத்தம் வராம இருக்கேன்னா இந்த ரசகருப்புறம் வாங்கி வச்சுக்கீங்கணும் அண்ணா. ரசகருப்புறங்கண்ணோ 2 ரசகருப்புறம் ₹2.50 வரங்கணும் அண்ணா, வரங்கணும். சரி, இளைய தளபதி விஜய் ரசிகர்களா தயவுசெய்து மன்னிச்சுக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்டாரை போய் ரசகருப்புறம் ஸ்டார் என்ன, இது ஒரு கற்பனை தான். எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்றது தானே ஒரு கலைஞனுடைய வேலை. சரி, தலை அஜித் என்ன வைப்பாரு? இதே மாதிரி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரணும், வாங்க சீக்கிரம். என்ன சொல்லுங்க? என்னங்க ஏங்க அவரே ரசகருப்புறம் வைக்கிறப்போ இவர் எதை வைப்பாரு யோசிக்க தெரியலையா சார்? முட்டையா? கடலை மிட்டாய். சரி, இளைய தளபதி விஜய் அவர்கள் ரசகருப்பு வைக்கிறப்போ நம்ம தலை அஜித் என்ன வைப்பாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். அவர் என்ன வைக்கிறார் பாருங்க. அருணா கயிறு அண்ணா, அருணா கயிறுண்ண 2 அருணா கயிறு கஜம் ₹2.50 இதுல பச்சை கலரு மஞ்சள் கலரு எல்லா கலரும் இருக்குது. யாரும் வாங்க மாட்டீங்களா? அருணா கயிறு அதான் இந்த கருப்பு கலர் இருக்குல்ல அண்ணா, உங்க கையில கட்டிக்கினா காத்து கருப்பு கூட ஆண்டாதுண்ணே. அண்ணா இதோ இந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, நீங்க காதலிக்கிற பொண்ணு கழுத்துல கட்டினா உங்க மனைவி ஆயிடும். அதான் அருணா கயிறு. அருணா கயிறு செல்லா, யாரும் வாங்க மாட்டாங்க செல்லா. நன்றி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர் வயசுல ஒன்று வைக்கலாம். அடுத்து வந்து இந்த கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு டைலாக் பேச போறேன். நம்ம நடிகரும் டைரக்டருமான பார்த்திபன் சார் அவர்கள் வந்து நம்ம சென்னை லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, கோயம்புத்தூர் லாங்குவேஜ், சென்னை லாங்குவேஜ். சென்னை லாங்குவேஜ்னு இந்த மாதிரி லோக்கலாக பேசுறது தான் சென்னை லாங்குவேஜ் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லாருமே சூப்பராக பேசக்கூடிய ஆளெல்லாம் இங்கே இருக்காங்க. இருந்தாலும் சென்னை லாங்குவேஜில் அவர் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. இந்த டைலாக் நான் பேசுகிறப்போ இந்த டைலாக் கூட சேர்ந்து எல்லாரும் கோரஸாக கைத்தட்டினா நல்லா இருக்கும். கை தட்டுறீங்களா? டைலாக் சேர்ந்த மாதிரி கை தட்டுங்க. சரியா? சரி சரி சரி. சிரி சிரி சிரி. சிரிக்க மாட்டியா?
நெருஞ்சில ராவுல சில்லாஞ்சி ராந்துல சந்துல ஒரு பொந்துல ஒரு பொண்ணு வந்தா பிஞ்சில பொண்ணு பேரு அஞ்சல அஞ்சல அவன் நெஞ்சில சில பேச்சில்ல பல ராக்குல ஒருத்தம் தொட்டான் கையில அணைச்சுக்கிட்டான் மெய்யில அந்த பையில அடிக்க அஞ்சல காலை செப்புல எடுத்துட்டு போல போட்ட போடல மூச்சு வரல பொறிக்கு பையில நிம்மற முடியல. இதோட நிறுத்திக்கலாம். இந்த வசனத்தை வந்து நம்ம கமலஹாசன் சார் கிட்ட கொடுத்து, சார் நீங்க இவர் பேசின வசனத்தை நீங்க பேசி கேட்டீங்க சார்னா, கமலஹாசன் சார் ரொம்ப ஷூட்டிங் பிஸியா இருக்காரு, அவர் இல்லாம அவரை வந்து ரொம்ப இந்த மாதிரி டைலாக்லாம் பேச முடியாதுன்றாரு. சார் நீங்க எப்படியாவது இந்த டைலாக்கை பேசுங்க சார் அப்படின்னு பேசியிருந்தா கமலஹாசன் சார் வந்து எப்படி பேசுவார் பாருங்க. என்ன சார் ஒன்றும் இல்லை, நெருஞ்சில ராமுல சிலாஞ்சு ராமுல சந்துல ஒரு பொந்துல ஒரு பொண்ணு வந்தா பிஞ்சில அந்த பொண்ணு பேரு அஞ்சல அஞ்சல அவன் நெஞ்சில சில பேச்சில பல ராக்குல ஒருத்தன் தொட்டான் கையில அணைச்சுக்கிட்டான் மெய்யில அந்த பையில அடிக்க அஞ்சல காலை செப்பின் தலையில போட்டு ஐயோ அபிராம் 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 அபிராம். ஸோ இந்த மாதிரி அவர் வாய்ஸ் பேசியிருப்பாரு. பக்கத்துல வந்து நம்ம ஷாருக் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப தூக்கத்தில் இருக்காரு. அவர் வந்து பழைய படத்தில் நிறைய டைலாக்லாம் பேசிட்டுப்பாரு. நீங்க யாரு, என்ன குளம், என்ன கோத்திரம், இப்படி பேசுறதுக்காட்ட போயிட்டு இவ்வளோ பெரிய லென்த் டைலாக் கொடுத்து சார் நீங்க பேசுங்கன்னா அவர் எப்படி பேசிருக்காரு பாருங்க. இந்த டைலாக்க நெருஞ்சில ராவல லாங்கி ராந்தல அதோ அந்த சந்துல ஒரு பொண்ணு வந்தா பிஞ்சு அவ யாரு, என்ன குளம், என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்டதுக்கு கோவப்பட்டு செருப்பு எடுக்கிறேன். இதை தவிர எனக்கும் அஞ்சலிக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஸோ இப்படி பேசியிருப்பாரு. இதே மாதிரி பழைய நடிகர்கள் நிறைய பேர் எனக்கு பிடிச்ச நடிகர் இருக்காங்க. பூர்ண விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வந்து இருக்காரு. அவரை கூப்பிட்டு ஐயா நீங்க வந்து இந்த வசனத்தை பேசிங்கன்னா, அவர் ஏதோ கோயிலில் மந்திரம் பண்றதுக்கு ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு, அந்த நேரத்தில் அவர் நடுவில் பிடிச்சி இந்த மாதிரி வசனத்தை பேசுனா அவர் எப்படி பேசியிருப்பார் பாருங்க. ஈஸ்வர என்னடா இது காலங்கத்தில் இது மாதிரி இந்த மாதிரி வசனம்லாம் எனக்கு பேச வராது. நெருங்கின ராவில் சிலாஞ்சி ராந்தில் என்ன இது கெட்ட பழக்கம், இது வேற இதெல்லாம் போகுது, நான் வரல. ஈஸ்வர அஞ்சலி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இது மட்டும் தான் எனக்கு தெரியும் பகவானே. இந்த மாதிரி அவருடைய வாய்ஸில் பேசலாம். இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சாலும் அவரோட வாய்ஸில் வந்து நாங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நிறைய பேசலாம். பொதுவாக வந்து இந்த அனிமல் சவுண்டும் நம்ம நடிகர்களுடைய வாய்ஸும் வந்து ஒத்து போகிற அளவுக்கு நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாக்கா இதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக பண்ணாமல் ஒரு இதே ஒரு ஸ்டிட் மாதிரி, அதாவது ஒரு இதே ஒரு கான்செப்டாக வச்சு நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த அப்புறம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மோடி மஸ்தான் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. யாரா பார்த்துருக்கீங்களா? மோடி மஸ்தான் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மோடி மஸ்தான் வந்து இந்த பாம்பு காட்டுறேன் சீரிப்புலியை காட்டுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தாங்களா? கை தட்டுங்க. ஓகே, கை தட்டினாலும் அது கை இறக்கிட்டு கை தட்டணும். அடிக்கடி கை தட்டினா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மோடி மஸ்தான் வேலையை வந்து நம்ம பழம்பெரும் நடிகர் ஷோ அவர்கள் வந்து ஒரு மோடி மஸ்தான் வேலையில் பண்ணாருன்னா அவருடைய வாய்ஸ்லேயே வந்து ஒரு இந்த ப்ரோக்ராம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஷோ அவர்கள் வந்து பண்ணுறாரு பாருங்க. பெரியவர்களே, தலைவர்களே, ஜோரா ஒரு மாதிரி கை தட்டுங்க பார்ப்போம். இது மாயமில்லை மந்திரமில்லை டபா பண்ணுற வேலை. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூடை இருக்குது, கூடைக்குள்ள ஒரு கோழி இருக்குது. இதே போல் இங்கே ஒரு கூடை இருக்குது, இந்த கூடைக்குள்ள ஒரு கோழி இருக்குது. இந்த ரெண்டு கோழியை வந்து ரொமான்ஸ் பண்ண போகிறா. இதை மாயமில்லை மந்திரமில்லை ஜோரா ஒரு மாதிரி கை தட்டுங்க. கை தட்டுல 10ல் சீக்கிரம் நல்லா தட்டுங்க. இது மாயமில்லை மந்திரமில்லை மை டபா பண்ற வேலை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோழி வந்து இந்த கோழியை ரொமான்ஸ் பண்ண போறான். இப்ப சேவல் கோழி போகுது. கூட்டத்தில் இருந்த காண்ட கழுத்து கஷ்டம் பறந்து போயிடுச்சு. ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க. இது மாயமில்லை மந்திரமில்லை டபா பண்ற வேலை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தால இந்த கோழியை பிரகாஷ் ராஜா மாற்ற போற, இந்த கோழியை நடிகர் நவரசன் நாயகன் கார்த்திகா மாற்ற போற. இந்த ரெண்டு கோழி ரொமான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப பிரகாஷ் ராஜ் கோழி. இது மாயமில்லை மந்திரமில்லை ஜோரா ஒருவர் கை தட்டுங்க பார்ப்போம். சைதானுக்கு பச்சா எழுந்துரு.
பக் வீடா செல்லம் வா 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 டேய் பக் 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 வீடா செல்லம் வா வா வா. இப்போ நம்ம கார்த்திக் கோழி உஷாராயிட்டார். கார்த்திக் கோழி வந்து ரொமான்ஸ் பண்ண போறான் பாருங்க. சைத்தானிக்க பச்சா எழுந்திரி. ஏய் புக் ஏய் புக் ஏய் புக் ஏய் புக் ஏய் பக் 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 லட்படா செல்லம் வா 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 வா. ஏய் புக் ஏய் புக் ஏய் புக். கூட்டத்தில் எந்த காண்ட கழுத்துக்கு அடிச்சான். ஜோலா ஒரு முறை கை தட்டுங்க பாப்பா. இந்த மாயமல்ல மந்திரமலமை டபுள் பண்ற வேலை. இப்ப நம்ம கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, ஒரு கன்று குட்டி இருக்கு. இந்த ரெண்டு குட்டியும் வந்து சண்டை போட்டா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த ஆட்டுக்குட்டி வேற இல்ல, வேற யாரும் இல்ல, நம்ம பாக்கியராஜ் சார் அவர்கள். அவர் வந்து அந்த கண்ணுக்குட்டி கூட சண்டை போட போறாரு. இல்ல ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க பாப்பா. இது மாயமல்ல மந்திரமலமை டபுள் பண்ற வேலை. ஐயோ 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 இது மாயமல்ல மந்திரமல்லமை டபா பண்ற வேலை. ஜோரா ஒரு கை தட்டுங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். எனக்கு டைம் பத்தாது. இன்னும் நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க நிறைய பண்ணுவாங்க. நான் உங்க ஜேபி குமார், பாக்க சுமார், பழகிட்டா சூப்பர். கைத்தட்டி உற்சாகப்படுத்தி உங்கள் அனைவருக்கும் தாமரம் நகைச்சுவை மன்றம் 7ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்றதில் சிறப்பான மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சி என்று கூறி நீங்கள் கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, லாரன்ஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, திரும்பவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பண்றேன். இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. எனக்கு ஒரு முறை கை தட்டுங்க. நம்ம போய் வீட்டில் டிவியை ஆன் பண்ணா இந்த நாள் அந்த நாள் இன்னைக்கு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடியரசு நாள் அப்படின்னு ஒன்று போச்சு. அப்புறம் காதலர் தின நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்புவாங்க. நம்ம வந்து பண்ணக்கூடாதது ஒன்று, இந்த குடிச்சா உலகத்துக்கே கேடு, நாட்டுக்கே கேடு, வீட்டுக்கே கேடு. அதனால யாரும் குடிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம். குடிகாரர்களுக்குன்னு ஒரு தினம் இருந்து அன்னைக்கு டிவியில சிறப்பு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா? ரெடி? நேயர்களே, குடிகாரர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்கள் ஜென் டிவியில் காலை 6 மணிக்கு ஒட்டுமொத்த குடிகாரர்களுக்கான கூட்டு பிரார்த்தனை உங்கள் தாம்பரம் ஒயின் ஷாப்பில். காலை 7 மணிக்கு ட்ரிங்க்ஸ் நள்ளிரவில் குடித்துவிட்டு கல்லீரல் இழந்த குடிகாரர்களுடன் ஒரு சிறப்பு கண்ணோட்டம். காலை 8 மணிக்கு டாப் 10 குடிகாரர்கள். இந்த ஆண்டின் சிறந்த 10 டாப் 10 குடிகாரர்களை தேர்ந்தெடுத்து பாண்டிச்சேரி முதல் வேளச்சேரி வரை சரக்குடன் ஒரு இன்ப சுற்றுலா. காலை 9 மணிக்கு குடிகாரர்களுக்கான சிறப்பு பட்டிமன்றம். இதில் ஒயின் ஷாப்பில் குடித்துவிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் மட்டையாகி கிடப்பது லோ கிளாஸ் குடிகாரர்களா, ஹை கிளாஸ் குடிகாரர்களா? நடுவர் குடியாத்தம் குமரேசன். காலை 10 மணிக்கு இந்திய குடிகாரர்கள் வரலாற்றில் முதன் முறையாக தள்ளாடும் டைரக்டர் பீர் முகமது இயக்கத்தில் விஸ்கி விநாயகம் தயாரிப்பில் இளம் நடிகர் த்ரீஷா, இளம் நடிகர் ஜானக்ஷா இணைந்து நடித்து ஒயின் ஷாப்பையே மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் எனக்கு 90 உனக்கு 45. மதியம் 1 மணிக்கு கிராமத்து குடி. இதில் தென்னங்கள் பணங்கள் இவற்றை குடித்துவிட்டு போதையில் எண்ணங்கள் மாறி பெண்களின் கன்னங்களை கிள்ளி விளையாடிய ஊர் தலைவர் உலகநாதனை ஊர் மக்களே கூடி உதைத்த அனுபவங்களை நம்மோடு வெட்கமில்லாமல் பகிர்ந்து கொள்கிறார். மதியம் 1 மணிக்கு போதை காட்டிய பாதை. இதில் குடித்துவிட்டு பைக்கை ஓட்டி எதிரே வந்த லாரியில் மாட்டி தனது 2 கண்களையும் இழந்த கோட்டி நமக்கு அளிக்கிறார் உருக்கமான பேட்டி. கதறுகிறார் அவர் அருகில் பாட்டி. மதியம் 4 மணிக்கு சைட் டிஷ் கலாட்டா. ஒயின் ஷாப்பில் குடித்துவிட்டு ஒரு முட்டைக்காக சண்டை போட்டு தலை சொட்டையான சொக்கலிங்கம் தான் மட்டையான அனுபவங்களை நம்மோடு ஒட்கலாம் பகிர்ந்து கொள்கிறார். நேர்களே, குடிகாரர்கள் என சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள். இப்படி அழகாக குடிக்காமல் கும்மாளம் போடுங்கள். அடுத்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களை கிண்டல் பண்ற நிகழ்ச்சி இல்லை, இது நகைச்சுவைக்காக தான். இதே டிவியில போய் நம்ம டிவியை ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைத்தியசாலை அந்த வைத்தியசாலை இது அப்படி பண்ணுவோம், இது இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு போலியான மருத்துவ நிகழ்ச்சி பண்ணி இருக்கிறார் ஒருத்தர். அந்த வைத்தியசாலையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா? நேர்களே,
உங்கள் துபாகூர் துஷ்மன் டிவியில் ஹலோ துபாகூர் துஷ்மன் சாலையில் சித்த வைத்தியசாலை 4 தலைமுறையாக போலீசில் சிக்காத ஒரே ஸ்தாபனம். அதேதான், போலீசில் சிக்காத ஒரே ஸ்தாபனம் சித்த வைத்தியசாலை. 4 தலைமுறையாக மண்டவோடு மகாலிங்கம், இளைய மகன் திருட்டு மூஞ்சி திருஞானம், இவர்கள் வரிசையில் கடைசியில் சட்டை மூஞ்சி சடையப்பன். நேர்களே, எங்களுடைய மருத்துவமனையை பத்தி நான் சொல்றதை விட எங்களுடைய பேஷண்ட் அவர் வந்திருக்காரு, அவர் சொல்லுவாரு, நீங்களே கேட்டுக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆரோக்கியம். இந்த டாக்டரை பார்த்தது பெரும் பாக்கியம். அவர் கொடுத்தாரு பாருங்க கருப்பு கலர் லேகியம், அதை சாப்பிட்டதுனால நான் கொஞ்சம் சௌக்கியம் அப்படின்னு இந்த டாக்டர் இங்கே சொல்ல சொல்லி கூட்டின்னு வந்தாருங்க. ஏப்பா ஆரோக்கியம், இதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, மீடியாலாம் வந்திருக்குது, என்னை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்லு. ஏன்னா போகும்போது கிரி சார்கிட்ட சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன். இல்லை இங்கே வரும்போது எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்கிற, அதை பற்றி சொல்லு. வரும்போது செயின் வாட்சு மோதிரம்னு காரில் வந்தேன். இப்போ பஸ்ஸுக்கு துட்டு இல்லாமல் நடுத்தரில் நிற்கிறேன். நான் பாலா சார்கிட்ட எதனா ஒரு அமௌண்ட் வாங்கி தரீங்களா? பாரு சார் கூட சிரிக்கிறார். இதுனா பரவாயில்ல. 4வது பெட்டில் ஒருத்தர் கேன்சர்னு வந்தார். அவர் துட்டை வச்சு இவருக்கு ஒரு லான்சரு, அவங்க பொண்டாட்டி கூட ஒரு அசிங்கமான டான்ஸரு, அந்த பேஷண்ட்டு எமனுக்கு ஸ்பான்சரு. இது கூட பரவாயில்ல. ஏப்பா ஆரோக்கியம், இந்த வயிற்றில் கேன்சர்னு, ஆமாம் கேன்சர்னு வந்தேன், அதை வச்சு தானே உன் பையனுக்கு இப்போ பல்சர் வாங்கி கொடுத்த. இதுனா பரவாயில்ல. 5வது மாடியில் ஒருத்தர் பைல்ஸ்ன்னு வந்தார். அவர் துட்டை வச்சு வீட்டுக்கு டைல்ஸ் போட்டேன், அவனுக்கு வாய்க்கு அரிசி போட்டேன், அப்படியே உன் கழுத்து மேலே ஒன்று போட்டேன். ஏங்க இந்த டாக்டர் போலி டாக்டருங்க. அடுத்த வாரம் தாமரம் ஹியூமர் கிளப்பில் ஒரு அருமையான ப்ரோக்ராம் நடக்குது, இளையாழ்வார் சார் கூப்பிட்ருக்காரு, நைஸாக பேசி கீசி ஒரு அமௌண்ட்டை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டின்னு வந்தாருங்க. இதெல்லாம் உங்களுடைய நகைச்சுவைக்காகத்தான், யாரையும் வந்து புண்படுத்துறதுக்காக இல்லை. எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்த டாக்டரையும் பார்த்து ஏமாறாமல் சொகலிங்க சார் மாதிரி ஒரு நல்ல டாக்டராக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சொல்லாமையா கை தட்டுறீங்க. அவர் பேரை சொன்னால் எவ்வளோ நேரம் உயிரை கொடுத்து பண்ணின்னு இருக்கிறான், எங்களுக்காக கை தட்ட மாட்டேன்றீங்க. சாருக்காக வந்த கூட்டம் பழகுது, மேலே போகாமல் இங்கேயே உட்காந்துருங்க. ரொம்ப சந்தோஷம். நானும் பண்ணினே இருந்தால் நல்லா இருக்காது. அடுத்து இன்னொரு நண்பர் வந்திருக்காரு, சுரேந்திரன் அவர்கள். உங்களுக்காக விஜய் டிவி கலக்க போவது யார் நிகழ்ச்சியில் சாம்பியனா இருந்தவர், உங்களுக்காக பல்வேறு குரல்களில் பேசி உங்கள் அனைவரையும் சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க வருகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் ஜி. எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்தா? என்ன சார் வேலை செய்கிறீங்க? நான் டிரைவர். டிரைவராக இருக்கிறீங்களா? சரி, நீங்கள் என்ன பேச போகிறீங்களா அதை பேசுகிறீங்களா? சரி, ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த நகைச்சுவை மன்றத்துக்கு. அப்படின்னா கை தட்டணும்னு அர்த்தம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மாமார்களுக்கும் நானும் ரொம்ப நேரமாக பேசாமே இருந்தேன். எல்லாருக்கும் ஜேபி குமார் பேசும்போது சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு போகும்போது, அதை பண்ணி என்னை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்லு, அப்போ தான் கை தட்டுவாங்க. நான் அதான் கேட்டேன், ஆனால் சொல்லாமே கை தட்டுறாங்களா பரவாயில்லையான்னு. இப்போ தட்டுவாங்க போகிறேன். சரி, ஓகே சார். யார் மாதிரி சார் இப்போ பேச போறீங்க? கேப்டன். கேப்டனா? இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கப்பல் ஆயில்லாம் ஊத்தி போச்சு அந்த கேப்டனா? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கேப்டன் இல்ல. வேற எந்த கேப்டன்? நான் ஒரு அது சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. தெரியும். கேப்டன்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் இல்லைங்களா கேப்டன்னா? சரி பேசுங்க. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வணக்கம். இருக்கீங்களா? இந்த மாநாடுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். சார் இது மாநாடா? இது பார்த்தா அப்படிதான் தெரியுது. மாநாடு தானே இது. மாநாடு மாதிரி கூட்டி இருக்கிறாங்க கூட்டத்தை. அவங்க பார்த்தவனும் மாநாடு நகைச்சுவையாளர் மன்றம் சார். இது எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க மாநாடு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மக்களே இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி பேரு நகைச்சுவையாளர் சங்கம் சார், தாம்பரத்துல இருந்து கிரி சார் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. இந்த நகைச்சுவை தாம்பரம் நகைச்சுவை மன்றம் வந்திருக்கும் அனைவருக்கும். கிரி சாரு வந்திருக்காரு, உதயகுமார் சாரும் வந்திருக்காரு சார். உதயகுமார் சார் வந்து வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க தம்பி? சார் இளையாழ்வார் சார் வந்திருக்காரு. இளையாழ்வார் சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் வேற என்ன வந்திருக்காங்க? சொக்கலிங்கம் சார் வந்திருக்காரு. சொக்கலிங்கம் சார் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். மக்கள் பாக்யராஜ் சார் வரப்போறாரு சார், சீக்கிரம் பேசுங்க சார். பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. அவருக்கும் எங்க தம்பி சார் வந்திருக்காரு சார். வந்திருக்காரு. அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் இந்த தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இங்க வந்திருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் மக்களே.
தம்பி இன்னும் பேசட்டும்னா எதுக்கு நான் சார் போட்டேன்? தயவு செய்து கை தட்டிடுங்க சார் ப்ளீஸ் சார். இல்ல அவங்க கை தட்டுறது பெரிய எனக்கு கை ஐயோ, தட்டல் எப்பா, தேவை போதும்பா, எப்பா போதும். எனக்கு கேமரா பார்த்து பேசினேன். மீடியா மக்கள் சப்போர்ட் வேணும். எனக்கு மீடியா சப்போர்ட்டே போதும். என்னையா நீ பேசுறேன் இப்போ. நன்றி. வணக்கம் வணக்கம். அடுத்து சார் புது குழந்தைங்களாம் வந்திருக்காங்க, சின்ன பசங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக நீங்க விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் பேசுங்க சார். ஓகே ஜி. ஹாய் ராஜி, how are you? ஹலோ சார். ஹாய் ஹாய் ஜி, அவருக்கு எப்படி இருக்கீங்க சார்? குமுதா வரல சார். ஓ ஆக்சுவலி கும்பலா கூட்டு நான் பார்த்தேன். ஆக்சுவலி அமுதா சார் அமுதா வந்துக்கிறாங்களா சார்? சார்? வந்திருக்காங்க ஜி. ஹலோ ஜி, ஹாய். கிளாப்பே இல்லையா? என்ன இது? ஹலோ ஹலோ சிஸ்டர், என்ன ப்ளீஸ் கவனிங்க சார். ஆக்சுவலி கும்பலா கூப்பிட்டு இருக்குமா எப்படி? குமுதா வேற கூப்பிட்டாளா உன்ன? ஆ. அப்ப அமுதா அமுதா தப்பு. இதே வேலையா வச்சுன்னு சினிமாவில் ஜி ஜி நடிச்சு. பப்ளிக் பண்ண கூடாது ஜி. என்ன ஜி? சரி சார். ஹாய் ஜி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னாச்சு என்னாச்சு? எங்க சத்தத்தை காணோம் சார் இப்போ வரும்பா சவுண்டு சார். கை தட்டுங்க சார் தயவு செய்து. சூப்பர். அடுத்து பேசுறீங்களா சார்? அடுத்து உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் லொல்லு மன்னன் சத்யராஜ் அவர்கள் வந்து பேசியிருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பார்? இடமா காட்டு. நம்ம கேரக்டர் புரிஞ்சுக்க பாருங்க. தங்கடு 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 அப்படியெல்லாம் வந்திருக்கீங்க. இந்த தாமரை நகைச்சுவை பண்றதுக்கு ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கட்டு. எல்லா வேலும் பல்லாண்டு கால வாழ சொல்லிட்டு நன்றி விட வந்தவா காட்டு வரட்டுமா? நன்றி. சொல்லாமே தட்டுறாங்க சார். சார் அப்புறம் எல்லாம் பழைய வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசணும் சார். பெரியவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு விஎஸ் ராகவன் சார் வாய்ஸ், இந்த வி கே ராமசாமி சார் வாய்ஸ் இதெல்லாம் பேசுவீங்களா சார்? பேசுங்க ஜி. சரி பேசுங்க சார். முதல்ல யார் வாய்ஸ் பேச போறீங்க? விஎஸ் ராகவன். விஎஸ் ராகவன் சார். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கோம் தம்பி. வணக்கம் தம்பி, சொல்ல மறந்துட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். இந்த தாமரம் நகைச்சுவையாளர் மன்றத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி பண்றதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த மனசு சொக்கலிங்க ஐயாக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். எல்லாருக்கும் வணக்கம்மா. ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, வணக்கம். நன்றி. கை தட்டாங்க பாத்தீங்களா? அடுத்து ஒரு வித்தியாசமான வாய்ஸ் ஒன்று இருக்குங்க சார். வி கே ராமசாமி சார் வாய்ஸ் பேசுங்க சார். ஓகே. சொல்றேன் நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்றப்பா. ஆமா, சிலிக்கு கூட்டு வரலப்பா. சிலிக்கு போதும் சாரா? ஓகே நன்றி சார். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாய்ஸ் நம்ம எல்லாரும் பேசணும், ஞாபகப்படுத்தி தான் பேசணும். இது வேணா சொன்னா தான் தெரிஞ்சது. ஆனால் ஒரு வாய்ஸ் ஒன்று நம்ம சொல்லாமே நீங்கள் எல்லாம் கைத்தட்ட போகிற ஒரே ஒரு வாய்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் வச்சிருக்கிறவங்களும் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு வாய்ஸ். அது எது அப்படின்னு சொன்னாங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் தான் முதல்ல பேசினேன், இவர் தான் பேசினார், அவர் தான் பேசினார். அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் இவர் தான். அந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டீங்கன்னா முதல்ல அங்கேருந்து எழுந்து வந்து நீங்கள் அடிக்க போறீங்க. இந்த வாய்ஸ் நீ தானா பேசிக்கிட்டு இருக்கியா, உன் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு நீங்கள் எல்லாரும் இப்போ பார்க்க போறீங்க. பார்த்துக்கோங்க, இவர் தான். யாரும் தப்பா நினைச்சுக்காதுங்க, இது ஒரு நிகழ்ச்சி தான். ஓகேவா? முன்னொரு காலத்தில் பக்தா ஒருத்தன் இருந்தான். அந்த பக்தனுக்கு சிரிக்க தெரியாது. பக்தா, நீ தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றத்துக்கு போ, நீ வேந்து வேந்து சிரிப்படான்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னா, எப்படி வேந்து சிரிக்கணும்னு சொன்னான். நன்றி நன்றி. நீதானா அது? அந்த பயம் இருக்கட்டும். அங்கே பாரு ஒரு அண்ணன் கையை காட்டுறாரு பார். சரி, அதுக்கு அடுத்தது நம்ம எல்லாரும் நிகழ்ச்சியை முடிக்க போகிற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். பாக்கியராஜ் சார் வரப்போறாரு, அவர் நிறைய பேச போறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தினவர், இளைஞர்களின் எழுச்சியாக இருந்த இளைஞர்கள் வந்து எழுச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லி கணக்கு உட்காந்து சொல்லி கொடுத்த நம்முடைய ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவாக பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஐயா ஒரு வாய்ஸ் வந்து செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அது சென்னையில் தான் பண்ணேன். இப்போ சென்னையில் எனக்கு 2வது வாய்ப்பு கிடச்சிருக்கு. செகண்ட் டைம் பண்ணுறேன்.
ஓகேவா? பண்ணலாமா? That is my Indian. யாதும் ஊரே யாதும் கேளீர். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், உனது இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். இந்த தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றத்தின் சொக்கலிங்கம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி கணத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், உனது இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். நன்றி, வணக்கம். நம்ம ஜெயபி குமார் அவர்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை செய்ய போறாரு. நம்ம எல்லாம் பார்க்க போறோம், சந்தோஷப்பட போறோம். ஒரு நிகழ்ச்சி அப்படின்னால மங்களகரமா நம்ம என்ன பண்ணுவோம் அதுதான் பண்ண போறோம். இவர் அது பாட்டு கோத்து விட்டு போயிட்டாரு. மங்களகரமாக பண்ணணும், நாதஸ்வரம் வாசிக்கணும். ஹலோ வாங்க. நாதஸ்வரம் இல்ல, நாதஸ்வரம் தான் மங்களமா? வேற என்ன? மங்களம்னு ஒரு அக்கா இருக்குது, அதை பத்தி சொல்லு. இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டு இருப்பாரு. அதாவது என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து ஏதோ ப்ரொஃபஷனலாக மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு மிமிக்ரி பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். இங்கே நாங்களும் பண்ணணும். அப்படி குட்டீஸ் எல்லாம் கூட ரொம்ப ஆசைப்படலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது குட்டீஸ் இருந்தால் ஒருத்தர் வாங்க மேலே. அவங்களுக்கும் ஆசை இருக்காது, நம்மளாம் கூட ஸ்டேஜில் போய் பேசலாம் அப்படின்னு. நல்லா ஒரு கிளாஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தைரியம் வேண்டும் பிள்ளைங்க. வாங்கம்மா. ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்கூல்ல எல்லாம் இந்த மிஸ் எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனுவல் டே வந்தால் போதும் மேக்கப் பண்ணோம், அதை பண்ண. உங்கள் பேர் என்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாக்காக நல்ல ஒரு ஜோரா நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். அந்த பக்கம் கேமரா அந்த பக்கம் இருக்கு, பார்த்துட்டோம். ஐஸ்வர்யா, நீங்கள் வந்து பட்டாசெல்லாம் விட்டுருக்கீங்களா? எந்த பட்டாசு பிடிக்கும்? புஸ்வானா. ராக்கெட். ராக்கெட் பிடிக்குமா? பிடிக்காதுல்ல, அதான் இப்போ சொல்லி தர போகிறேன். சரியா? ராக்கெட் எல்லாம் எப்படி கொடுத்தீங்க? பாட்டிலில் ஒரு பாட்டில் வச்சு ரொம்ப சேஃபாக கொளுத்தணும்ல. இப்போ ராக்கெட்டை வச்சு நீங்கள் கொளுத்துங்க, எப்படி கொளுத்துறீங்க பார்ப்போம். சவுண்ட் எப்படி வரும்னு பார்ப்போம். சொல்லித்தரேன், ஸ்கூலில் போய் பண்ணலாம். ஓகே, வாங்க பேக்கில் வாங்க. ஆக்டிவாக இருக்கணும். எல்லாம் நல்லா இன்னொரு முறை நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க. சரி வைங்க. இப்போ பாட்டில் இருக்கிறதா ஒரு கற்பனைக்காக அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் வச்சுட்டு நம்ம ஃபயர் பண்ணோம்னா மேலே போய் வெடிக்கல. இன்னும் அமைதியாக இருக்கு, ஏதோ யோசனை இருக்கிறீங்க. தைரியமாக வந்தீங்க, அதே தைரியமாக இருக்கணும். ஓகேவா? வைங்க. அப்படியே 2 புள்ளி வச்சுட்டு கோலம் போட்டுறீங்களா? ஒரு ராக்கெட் கொளுத்துறீங்கன்னா ஒரு பயம் வேணும், வேகம் வேணும். கொளுத்திட்டு ஓடுதல்ல. நீங்க கொளுத்துறீங்களா? வாங்க. நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. உங்க பேர் என்ன? கிருபா. கிருபா. நிறைய கிருப்பாக்கள் இருக்காங்க போல இருக்கு. பாருங்க. செக் இல்ல. செக். ஓகே, இப்போ நீங்க கொளுத்துங்க. டிராயிங் பண்றீங்க. அதாவது நீங்க சீரியஸா ஒரு ராக்கெட் கொளுத்துனா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் இருக்கணும். அப்பதான் அவங்க எல்லாம் கை தட்டுவாங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். கொளுத்துங்க. பார்த்தீங்களா? இப்போ இது ஓகேவா? ஓகேனா கை தட்டுங்க. இப்போ கொளுத்துங்க. வாங்க. ஒரு ட்ரையல் தான் பார்த்தோம், இப்போ சீரியஸாக பண்ண போகிறோம். ஓகேவா? இதே ராக்கெட் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்து வாங்கினா எப்படி வெடிக்கும்? நீங்கள் கொளுத்துங்க. இப்போ கற்றுக்கிட்டீங்களா? இப்போ கொளுத்திட்டு ஓடுங்க. சூப்பர் சூப்பராக கை தட்டுங்க. வந்துட்டாங்க, ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெடி, வாமா. கிருபா கொளுத்துங்க, சீக்கிரம் வாங்க. அதே 10 வயசுல ஓடிடு. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸில் கூட நம்ம நிறைய ஜாலங்கள் பண்ணலாம். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராக்கெட்டு. ஓகே, எல்லாம் ஒரு நல்ல கிளாப்ஸ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ராக்கெட் வந்து கொண்டு போறாங்க. கொளுத்துங்க. கபாலிடா. சூப்பர். நீங்க வாங்க, நீங்க கொளுத்துங்க. என்ன ராக்கெட்டே சொல்லவே இல்லைம்மா.
வைகை புயல் வடிவேல் ராக்கெட் கொளுத்துவாம்மா, நகைச்சுவை சூப்பரா பண்ண வரல. வைகை புயல் தெரியல, 10 வச்சு ரொம்ப நேரம் வெடிக்க போகுது. வைகை புயல் வடிவேல் ராக்கெட் கொளுத்துனா எப்படி இருக்கும்? சரியா? வாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிட்டு போல. இதே ராக்கெட் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் ராக்கெட்னா எப்படி இருக்கும் பாருங்க. கிளாஸ் 10ல நல்லா கிளாஸ் பண்ணுங்க. என்ன ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுங்க, நல்லா கிளாஸ் பண்ணுங்க. ஓகே, இளைய தளபதி விஜய் ராக்கெட் பாருங்க. அண்ணா வானவங்கண்ணா. அடுத்து நம்ம தலை அஜித் ராக்கெட் வந்து மேலே போய் வெடிச்சா அப்படிக்கும். நீங்க கொளுத்துறீங்களா? அஜித் ராக்கெட் கொளுத்துங்க. ஏய், அது இந்த மாதிரி நிறைய ராக்கெட் எல்லாம் கொளுத்தலாம். நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க, என்ன அந்த ஆளு வந்து ஒரு நடிகர் ராக்கெட்டே கொளுத்துறாரு, ஒரு கவர்ச்சியா நல்ல வெயிட்டான ராக்கெட் கொளுத்த மாட்டாருன்னு ஃபீல் பண்றது நல்லா. அப்படி கவர்ச்சியா வெயிட்டான ஒரு நடிகர் ராக்கெட் என்ன கொளுத்துறோம்? திரைப்பட நடிகர், பாக்யா இதழ் ஆசிரியர், இயக்குனர், நவரச நாயகன் திரு பாக்யராஜ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களை தாம்பரம் நகைச்சுவை மன்றம் சார்பில் வருகை வருகை என வரவேற்கிறோம். உங்கள் கருத்தை பலத்த கரகோஷங்களுடைய ரெடி கரெக்டான நேரத்தில் தான் வராரு. வெயிட்டான ராக்கெட் கொளுத்துறப்போ கரெக்டாக வர சார் வராரு. அந்த மாதிரி வெயிட்டான நடிகை யார் சொல்லுங்க? நீங்க நமிதா. சாரி சார், இந்த ராக்கெட் மேலே போய் வெடிக்குமா வெடிக்காதுன்னு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டான ராக்கெட்டா இருக்குது நீங்க சொல்றது. சரி, இந்த சாருக்காக. சார் உங்க பேர் என்ன சார்? சார் மீனாட்சி சுந்தரம். சூப்பர் சார். இப்போ கரெக்டா சார் வரப்போ அந்த ராக்கெட் விட்டுடலாம், அப்புறம் விட முடியாது நினைக்கிறேன். சரி, எல்லாரும் நல்ல ஒரு ஜோர நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ ஐயா சார் வந்திருக்காரு. பாக்யராஜ் சாருடைய வாய்ஸ்ல ஒரு ராக்கெட் விடுங்க அப்படின்னு. இவ்வளோ ராக்கெட் விட்டீங்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அந்த ராக்கெட் விட்டீங்க, எல்லா ராக்கெட் விட்டுங்க. ஐயா ஒரு வாய்ஸ்ல திடீர்னு கேட்டிருந்தாலும் சரி ஒரே ஒரு ராக்கெட் தானே விட்டுலாம் அப்படின்னு சொல்லி. வாமா, ராக்கெட் 10 வைங்க. ஐயா அவரோட வாய்ஸ்ல ஒரு அடிக்கணுமா? 10 வைங்க சீக்கிரம். ஐயா அவ்வளோதான், அது மேலே எதுவும் எதிர்பார்க்க கூடாது. அடுத்து வந்து நமிதா ராக்கெட் கேட்டாங்க. ஒரே ஒரு ராக்கெட்டு. நமிதா ராக்கெட் சொல்லிக்கிட்டே இருந்தா எப்போதான் வெடிப்புன்னு கேட்குறாரு சுந்தரம் சார் அவர்கள். நமிதா ராக்கெட் பாருங்க. ஹாய் மச்சான். எங்கள் நிகழ்ச்சி முடிகிறப்போ நாங்கள் சந்தோஷமாக போவோம், வான வெடிக்காக போவோன்றதை இந்த எங்கள் நிகழ்ச்சி மூலயமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரெடி. இதுவரை எங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் கலக்கப்போவதியார் சார்பாக, லாரன்ஸ் அவர்கள் சார்பாக நன்றி இதனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அதாவது சார், உங்களை மாதிரி பேசணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் உங்கள் முன்னாடியே பேசுறது எனக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் கடகடன்னு ஆடுது. அதனால நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார். நன்றி, வணக்கம். ஐயா, நீ ஏதாச்சும் பேச போறியா சார் முன்னாடி? அருமையா பேசுற ஆளு ஒரே ஒரு க்ளோசிங் கொடுத்துறாரு. சார் முன்னாடி பேசுறான்னு சொல்லிவிட்டு என்னையா பேச போற? சார்கிட்ட வந்தாலும் கை காலில் கிட்டு நடுங்குதப்பா. ஒரே ஒரு பாட்டு பாட சொல்லி திண்டுக்கல்லியோனி சார்னு அப்படின்னு சாரும் கேட்டாரு. கிரி சார் வந்து சொன்னார், திண்டுக்கல்லியோனி சார் மாதிரி பேசுங்க, அந்த பாட்டு வேற பாடுங்க, ஒரு அருமையான பாட்டியா. ஜெய கிருஷ்ணா முகந்தா முரார கருணா சாகர கமலா நாயகா கனகாம்பரதாரு. இது என்னத்துக்கு தொண்டுனா சீக்கிரம் போட்டு போயிட்டே இருங்கயா, சார் வந்துட்டாரு. என்னத்தை பேசி என்ன கிளாப் வாங்குறது? போங்க, அவர் வந்தாலே கை தட்டுவாங்க. முருங்கக்காய் வேலையெல்லாம் வேற ஏறிக்கிட்டே போகுது. போங்க, நன்றி, வணக்கம்யா. கூடையாளர் இவர் தான். ரொம்ப சந்தோஷம். அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறோம். சொல்லிட்டு மிகப்பெரிய பண்ணிட்டு இருக்காரு தாம்பரத்தில்.